இனிப்பதும் காதுகள் குளிர்வதும் இதயம் நனைப்பதும் சினிமாவில்தான். சினிமா கற்பனை களம், கண்முன் விரியும் கந்தர்வலோகம், முதலமைச்சர்களையே முன்மொழிந்த மகாசக்தி. இப்படியான சினிமாவில் கதையும் காட்சியும் அதை காணும்போது மட்டும் நம் நினைவுகளில் நீந்தும், உள்ளங்களை உருக்கும். ஆனால் சினிமாவின் பாடல்களோ எங்கும் நீக்கமர நிறைந்து காற்றோடு கலந்து என்றும் இளமையாய் நம் இதயத்தில் இடம் பிடிக்கும். பாடல்களில் அந்த கதையின் கரு மட்டுமல்ல, நமது இலக்கிய இதிகாச புராண தத்துவங்களும் எளிய தமிழாய் இழையோடி இருக்கும். நமது உணர்வுகளில் ஒன்றிப்போன பாடல்களின் படைப்பாளர்கள் ஏராளம். காலத்தை வென்ற அந்த கவிநாயகர்களின் சாதனை சரித்திரங்களை திரையமுது என்ற இந்த தொகுப்பில் தொடர்வோம் வாருங்கள். நாடகத்தில் பாடல்கள், அதை நாம் காதுகளை கூர்மையாக்கி கேட்டிருக்கிறோம். திரை இசை பாடல்களை கிராமபோன் பெட்டியிலும் கூம்பு வடிவ குழாய்களிலும் காதுகள் அதிர கேட்டோம். இப்போது கையடக்க செல்போனில் காதுக்குள் கருவி வைத்து பவ்யமாய் தலையசைத்து பாடல்களை கேட்கின்றோம். ஆனால் தன் மூளையை முறுக்கேற்றி உள்ளத்தால் தவமிருந்து பாடல் புனைந்து உணர்வுகளை அள்ளித்தந்த பாடலாசிரியர்களை, ஆம், அந்த கவி மகான்களை யார் யாரென எப்போதோ மறந்து போனோம். மறக்கலாமா அந்த மாண்பை? வாருங்கள், மறுபடியும் நினைவுகளில் நீந்துவோம். திரையமுது என்ற இந்த தொகுப்பில் முதலாவதாக நம் நினைவுக்கு வருபவர் சங்கத்தமிழ் மதுரையின் மதுரகவி பாஸ்கரதாஸ். இவரது பாடல்கள் நாடக மேடை, இசை மேடைகளை இனிமையாக்கியது. இவரது தேசப்பற்று, சுதந்திர வேட்கையை பாடல்கள் மூலம் சூடாக்கியது. பன்முகத் திறமையால் புகழடைந்த இவரை திரைப்படத்துறையும் கரம்பற்றி நடந்தது.